கென் கருணாஸோட யூத் மூவிக்கு என்ன சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி வாங்கிட்டாங்க. இது அபிஷியலா ஒரு ப்ரோமோவோட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மார்ச் 19 மூவி ரிலீஸ் ஆக போகுது. ராதிகாவோட தாய்க்கிழவி படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கே வரப்போகுது. February 27 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். கமலஹாசன் ரஜினிகாந்த் காம்போ மூவிக்கான ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ்டர் பார்க்க நல்லாவே இருக்கு. நேற்று ப்ரோமோல உள்ள ஒரு ஷாட்டை தான் போஸ்டரா விட்டுருக்காங்க. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. சூர்யாவோட சூர்யா 46 மூவிக்கான அப்டேட் சீக்கிரமே வரப்போறதா ஜிவி பிரகாஷ் அபிஷியலா ஒரு ட்வீட் போட்டு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு தெரியல, ஆனா ஒரு முக்கியமான அப்டேட் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிவி பிரகாஷ் போட்ட ட்வீட்டை பார்த்தா அப்படிதான் தெரியுது. எல்லாரும் கருப்பு படத்துக்கான அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சூர்யா 46க்கான அப்டேட் வரப்போறதா ஜிவி பிரகாஷ் இப்ப சொல்லிருக்காரு. என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அப்டேட் வந்ததை நான் நம்ம வீடியோல சொல்றேன். இந்த கமல் ரஜினி படத்தோட டைட்டிலே KHRK ரீயூனியனானு கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான டைட்டில் தான், ஒர்க்கிங் டைட்டில் மாதிரி. படத்துக்கான டைட்டில் வேற வைப்பாங்க. ஜெயிலர் 2வும் பெரிய படம், ஜனநாயகனும் பெரிய படம். எப்படி 2 ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகும், ஒன்னா கிளாஷ் ஆகுமா என்னன்னு கேக்குறீங்க. கிளாஷ் ஆக போறதா இப்போதைக்கு தெரியல. மேபி ஜூன் மாசத்தோட ஸ்டார்டிங்ல ஜெயிலர் 2வும் கடைசியில ஜனநாயகனும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜெயிலர் 2 சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுனால ரெஜெண்ட் இந்த படத்தை வாங்கி கிளாஷ் விட வாய்ப்பு இருக்கு. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கில்லி அண்ட் துணிவு ரீரிலீஸ்ல எந்த படம் நல்லா போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 படத்துக்குமே வசூல் பெரிய அளவுல வரல, டீசெண்டா தான் வந்திருக்கு. இதுல அதிகபட்சமா பார்த்தா கில்லி படத்துக்கு 62 லட்சம் வந்ததா நியூஸ் வந்திருக்கு. துணிவு படத்துக்கு 26 லட்சம் வந்ததா நியூஸ் வந்திருக்கு. ஃபைனலா எவ்வளவு வசூல் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் வசூல் வந்தனா நான் சொல்றேன். டாக்ஸிக் மூவிக்கு சென்சார்ல பிரச்சனை வருமா, ஏன்னா அந்த படத்தை கேவிஎன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி இந்த படத்துக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காத காரணம் வேற, அதை பத்தி நிறைய முறை நான் பேசிட்டேன். ஆனா இந்த படத்துக்கு அந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துருவாங்க. சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு படத்துக்கான ப்ரொடியூசர் சத்யஜோதியானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இடையில ஏஜிஎஸும் ப்ரொடியூஸ் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் இதை பத்தி வீடியோ போட ட்ரை பண்றேன். அக்னி சிறகுகள் படம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. எந்த படம் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எந்த வேலைகளும் நடக்கிற மாதிரியும் எனக்கு எதுவும் தெரியல. இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படத்தை அவங்க எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு. இதை பத்திலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் பழைய வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் புரியாத புதிர். இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.